சோ பொங்கல் கோலாகலமா பயங்கரமா போயிட்டு இருக்கா அஸ்வத். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம எல்லாருக்குமே ஏதாவது பழமொழி எல்லாம் ஞாபகம் இருக்கும்ல, அந்த பழமொழி எல்லாம் ஞாபகப்படுத்தி இப்ப மாறி மாறி பேட்டிலா நீங்க வந்து போட்டி போட்டுக்க போறீங்க. சோ இந்த பக்கம் ஒரு பழமொழி சொன்னாங்கன்னா இந்த பக்கம் அதுக்கு ஒரு எதிர்க்க ஒரு கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஒரு பழமொழி சொல்லணும். ஓகேவா? சோ எங்களுடைய அணில இருந்து ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சோ அவங்களுடைய சார்பாக நானே ஒரு பழமொழியோட ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஆடத் தெரியாத சிலுக்கு கால்ல சுளுக்குன்னுச்சாம். அஸ்வத் என்ன தெனாவட சொல்றீங்க? நானும் சொல்லுவேன். எங்க டீமுக்காக நான் சொல்றேன், கால்ல போடுறது கொலுசா, ஏசி வந்தா சொகுசா. ஓஹோ அண்ணே எடுத்து விடுங்க. குடிச்சு போட்ட பாட்டில எடைக்கு போட்டானா, எடைக்கு போட்ட காசை குடிச்சு கேட்டானா. ஊசி வெடி பாசி வெடி விருதுநகர் யானை வெடி வத்தல குண்டு ருக்கு வாடிப்பட்டி கொக்கு. சரி இந்த பழமொழி எல்லாம் இருக்கட்டும், நீங்க சொன்ன பழமொழிக்கு என்ன அர்த்தம்? பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராய கூடாது அப்படின்னு யார் சொல்லிருக்காங்க கண்ணு? வவ்வாலுக்கு வால் இருக்குன்னு தூக்கி பார்த்தானா, தூக்க முடியாம கீழே போட்டானா. ஆடா இந்த பழமொழி அவங்க சொல்லும் போதே வந்து விஜயோட ரியாக்ஷனை பார்க்கணும் க்ளோஸ் அப்ல. என்ன இமேஜினேஷன் என்ன தத்துவம் இருக்குன்னு ரொம்ப ஆராய்ச்சி பார்த்தேன். வால் தூக்கறதுல உனக்கு ஒரு ஆராய்ச்சி, ஒரு தத்துவம். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. நல்லது செஞ்சுட்டு நடுவழிய போனா பொல்லாதது போற வழிய போச்சா. புரியலையே, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நம்ம நல்லது செஞ்சுட்டு நடுநிலையா நடுவழியில போவோம், ஆனா பொல்லாதவன் எக்கேடு வேணாலும் போலாங்கிற மாதிரி போற வழியா போய்கிட்டு இருப்பான். ஓஹோ இப்ப நடுவுல போணுமா இல்ல எக்கேடு வேணா போணுமா? நீ நல்ல வேணா நடுவுல போ, கேடு கிட்ட வேணா எக்கேடுனா போ. ஓ அப்படி ஒரு விஷயம் இருக்கா? இப்ப நீ சொல்ல நடுவுல போறியா எக்கேடு வேணா? இல்ல நான் நடுவுலயே போய்க்கிறேன். ஓகே இந்த சைடு ஆணி போய் ஆடி வந்துச்சான், ஆடி வந்துட்டு அசந்து வந்துச்சான். டன். வெத்தல பாக்கு வெத்தல குளத்துல போனா தண்ணி பத்தல. வெத்தல பாக்கு வெத்தல குளத்துல போனாலும் தண்ணி பத்தல. நீங்க ஏன் குளத்துக்கு போனீங்க? அதெல்லாம் எங்களுக்கு அவசர காரியம், அதான் சொல்லிட்டு போங்க. ராமராஜர் நடிச்ச படம் வில்லு பாட்டுக்காரன், அத பார்த்து குத்து போட்டா எங்க ஊருக்காரன். வாடிப்பட்டி சேடப்பட்டி வடக்கு பத்திக்குச்சான், திரும்பி பார்த்தா தெற்கு பொக்குன்னு பத்திக்குச்சான். எனக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் ரைம்ஸ் பாடுவாங்களா அழகா ஒரு டியூனோட, அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு என்னவோ பத்த வச்ச தீக்குச்சியே இவதான் நினைக்கிறேன். அதே மாதிரியே இருக்கா? முருங்கனா உடைச்சு வளர்க்கணும், பிள்ளைனா அடிச்சு வளர்க்கணும். போடுங்க ரெண்டு அடி. அந்த புள்ளைய அடிச்சு வளர்த்திருந்தா அவன் எந்த முருகக்காவது ஆசைப்பட்டிருக்க மாட்டான். அழுத புள்ள சிரிச்சதா, கழுத பால் குடிச்சதா. நல்லா ரெண்டு பேருக்கு வந்து குடும்ப பெண்கள் என்பதை நிரூபிக்கும் வகையில் வந்து பழமொழி சொல்லியிருக்கிறார்கள். இறுதியாக நம்மளுடைய விஜய், மியா மியான்னு கத்துனா பூனை, தண்ணி ஊத்தி வச்சா அது பானை, நீதான் என் மனச கொள்ளடிச்ச யானை. சூப்பர்னு சொல்றோம் ஒரு கேனை. இதுக்காக தான் பட் இதெல்லாமும் வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய பழமொழி என்பது வந்து எங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சது எங்களுக்கு நல்லாவே. ரெண்டு அணியிலுமே சூப்பரா பழமொழிகள்லாம் சொல்லியிருக்கீங்க. சூப்பர்.